வணக்கம் அருண். வணக்கம் அருண், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் மிக்க மகிழ்ச்சி. தேர்தல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அனைத்து கூட்டணிகள்லையுமே அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் உறுதியாயிடுச்சு. பிஎம்கே அதிமுக கூட்டணி உறுதியாகுமான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலைமையில் அவங்க பிஜேபி பக்கம் போகிறோன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லா கூட்டணிகளுமே ஃபைனல் ஆயிடுச்சு. இனிமேல் தொகுதி பங்கீடு தான், எந்தெந்த தொகுதியில் போட்டியிட போகிறாங்கன்ற பட்டியல் வர்றதான் பாக்கி. ஒரு சில கட்சிகளும் அதை வெளியிட்டுட்டாங்க. என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குது தேர்தல் களம் தொடர்பாக? திமுக கூட்டணி சார்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கிற தருணத்தில் வந்திருக்கிற ஒரு அப்டேட்டு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக 2 தொகுதியில் ஒதுக்கியிருந்தாங்க இல்லையா, 2மே தனித்தொகுதி. அந்த 2 தனித்தொகுதியில் வழக்கம் போல் எதிர்பார்க்கப்பட்டதை போல் சிதம்பரம் தொகுதியில் மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவன் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் விழுப்புரத்தில் முனைவர் திரு ரவிக்குமார் நிற்கிறாரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் நிற்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். ரொம்ப ஒரு லீஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா, யாராவது ஒரு புதிய ஆட்கள் வருவாங்களோன்ற மாதிரி ஒரு சில நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. ஆனால் அது இந்த முறை இல்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க 2 பேர் தான் சொல்கிறாங்க. அறிவிச்சிட்டாரு. ஆமாம், அறிவிச்சிட்டாங்க. ஸோ இவர் இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, களத்தில் போய் எப்படி ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. பொதுவாக எல்லா ப்ரெஸ் மீட்லேயுமே எல்லா இடத்துலையுமே சொல்லக்கூடிய கருத்து தான் இந்த முறையும் திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, தேச நலன் கருதி நம்ம இந்தியா கூட்டணியில் இருக்கிறதுனால நம்ம இதனால் சில விஷயங்கள்லாம் கலந்து பண்ணி ரீசெண்டாக முக ஸ்டாலின் அவர்கள் டிடி நெக்ஸ்ட்டுக்கு ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார். ஜேர்னலிஸ்ட் கார்த்திகேயன் சார் தான் எடுத்திருந்தாங்க. அதில் தொடர்பாக ஒரு கேள்வி அவர் கேட்டிருந்தார், அபவுட் ஜென்ரல் கான்ஸ்டிடுவன்சி டு விசிகேன்னு. அப்போ தான் நாங்கள் கிளியராக அவர்கிட்ட சொல்லிட்டோம். அவருக்கு தேவையான எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துட்டாருன்னு அவர் சொல்லியிருக்கிறார் அந்த பேட்டியில், முதலமைச்சர் முக ஸ்டாலின். ஆனால் அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னார்னா, இது தொடர்பாக நீங்கள் திமுக தலைவர்கிட்ட போய் கேளுங்க அப்படின்னாங்க. அந்த பதிலை படிக்கும்போது எனக்கு திமுக தலைவர் தான் ஞாபகத்துக்கு வராரு. என்னங்க நீங்கள் சொல்லுவீங்கன்னு அவர் சொல்கிறார், அவர் சொல்லுவீங்க நீங்கள் சொல்கிறீங்கன்ற மாதிரி. ஸோ ஃபைனலாக சீட்டு மேட்ருங்கிறது முடிஞ்சு போச்சு. இனிமேல் களத்தில் என்ன வேலை செய்ய போகிறாங்க, களத்தில் விசிக தொண்டர்களோட திமுக தொண்டர்கள் அணுக்கமாக இருக்க போகிறாங்களா, நெருக்கமாக இருந்து வேலை செய்வாங்களா? ஏன்னா 2மே பானை சின்னம் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து சேரலன்னு நினைக்கிறேன். 2மே பானை சின்னமாக இருக்கும் பட்சத்தில் பானை சின்னத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்கு திமுக உதவணும். அப்படி உதவுச்சுன்னா விசிகவுடைய வெற்றி வாய்ப்பு நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் காங்கிரஸுக்கு 10 தொகுதிகள் கொடுத்துருக்குறாங்க, இன்க்ளூடிங் பாண்டிச்சேரி. அது என்னென்னா செல்வ பெருந்தகை நிறைய பேர் பாராட்டுறாங்க. பரவாயில்ல, அவர் என்ன தொகுதிகள் கேட்டோமோ அந்த தொகுதிகள் கிடச்சிருச்சுன்னாங்க. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்னன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா, திருச்சி கொடுக்கல, கிடைக்கலன்னு. சிட்டிங் எம்பி வேறு, சிட்டிங் எம்பியாக திருநாவுக்கரசு இருக்கிறாரு. திருநாவுக்கரசு அங்கே லோக்கலில் எல்லாருமே எங்கப்பா போகிறீங்களா போகிறீங்கன்னு கேட்டு ரீசெண்டாக ஒரு பேட்டியில் கூட டென்ஷன் ஆகிட்டு. அப்படி அவர் அந்தளவுக்கு நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு கொடுத்தே ஆகணும்னு ரொம்ப விடாப்படியாக இருந்திருக்கிறாரு. ஆனாலும் திருச்சி கிடையாதுன்னு சொல்லி திமுக மறுத்துட்டாங்க. திருச்சியை திமுக தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுக்கணும்னு ரொம்ப நாளாக விரும்புது நினைக்கிறாங்க. ஏன்னா கேஎன் நேரு அங்கே இருக்கிறாரு. அன்பில் மகேஷ், கேஎன் நேருக்கும் அன்பில் மகேஷுக்குமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸை தூக்கி சுமக்கணுமாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை அவங்களுக்கு இருக்குது. இப்போ காங்கிரஸை விலகிட்டு நீங்கள் யாரை வச்சா நம்ம சொல்கிறத கேட்பாங்க, நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது சந்தேகத்திற்கு இடமின்றி மதிமுக தான், மறுமலர்ச்சி திமுக தான். மறுமலர்ச்சி திமுக கட்சி கட்டமைப்பு ரீதியாக இன்றைக்கி தொய்வில் இருக்கிறாங்க. கட்சியில் நபர்கள் இன்றைக்கி காணாமல் போயிருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க ஒரு கட்சியாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வலிமை இழந்து நிற்கிறாங்க. அப்போ அதில் வாரிசு அரசியலை எதிர்த்து களம் கண்ட மறுமலர்ச்சி திமுகவின் தலைவர் ஐயா திரு வைகோ அவர்கள் தன்னுடைய வாரிசான துரை வைகோவை நிப்பாட்ட போகிறாரு. அவருக்கு பம்பரம் சின்னம் கிடைக்குமானே தெரியல. ஏன்னா அவங்களும் இப்போது ரொம்ப நாளாக மேபி அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குனாங்க. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் போல் எப்படி சீமானுக்கு போச்சு, அந்த மாதிரி இவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா வேறு ஒரு புது சின்னத்தெல்லாம் நிற்க வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் வைகோ அவர்களை நம்ம எந்த இடத்துல பாராட்டணும் அப்படின்னா, உதயசூரியில் நிற்க மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கிறார். அது சட்ட சிக்கல் ஏற்படுங்க, நாங்கள் எந்த சின்னத்தில் நின்னாலும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது இருக்கிறாரு. ஆனால் அவருடைய வெற்றி அப்படிங்கிறது மதிமுக கையில் இல்லை, கேஎன் நேரு கையில் தான் இருக்குது, அன்பில் மகேஷ் சார் கையில் இருக்குது. இவங்க 2 பேரும் சேர்ந்து திருச்சியில் திமுக தொண்டர்களுடைய ஒரு ஒத்துழைப்போடு இருந்தாங்க அப்படின்னா தான் மதிமுகவினுடைய வெற்றி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படும். அப்படி இல்லைன்னா அங்கேயுமே டஃப்பாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் 10 தொகுதிகள் கேட்டிருக்கிறாங்க, 10மே கொடுத்துருக்குறாங்க. பட் காங்கிரஸுக்கு யாரெல்லாம் புதிய வேட்பாளர்களாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சசிகாந்த் செந்தில் அவர்கள் நிற்க வைக்கப்பட வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க.
சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருக்கிறார், அவர் நிற்க வைக்கப்பட வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ புதிய முகங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மக்கள் அவங்களை எப்படி ஏற்றுப்பாங்கன்றது ஒன்று இருக்குது. ஏன்னா அவங்களாம் மக்களோட பழகினவங்க கிடையாது, சோஷியல் மீடியாக்களில் வந்து பேசக்கூடியவங்க, உலா வரக்கூடியவங்க தான். ஸ்ட்ராட்டஜிஸ்டாக மேபி இருக்கலாம். இப்போ சிவகங்கை வந்து வழக்கம் போல் காட்சி தான் கொடுக்க போகிறாங்க. கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு நபராகவே இருந்தாலுமே சிவகங்கை காங்கிரஸ் எழுதி வச்ச, ஆமாம், தடாலடியான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காராக இருந்தாலுமே கூட அவரை வந்து கொஞ்சம் இவருக்கு கொடுத்தாகணுமா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிற உள்ள நடந்திருக்குது. ஆனாலும் மீண்டும் வாய்ப்பே இல்லை, அவர் தான் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி சிதம்பரம் ஃபேமிலிக்கு விட்டு அந்த தொகுதி போக கிடையாது. இன்னொன்று அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பார்லிமெண்ட்லேயோ அல்லது வந்து மற்ற இடத்துலையோ நமக்கு சார்பாக தடாலடியாக அடித்து பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க. சில சமயம் ஒரு காங்கிரஸை கூட அடித்து பேசிடுறாரு, அது வேறு விஷயம். ஸோ அதுக்காக வந்து காட்சி சிதம்பரத்துக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்மளால் கணிக்க முடிகிறது. புதிய முகங்களாக சசிகாந்த் செந்தில் சார், சக்கரவர்த்தி போன்றவர்கள் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் இவங்க வந்து கொஞ்சம் செட் ஆகிட்டாங்க. வழக்கம் போல் சு வெங்கடேசன் அவர்கள் மதுரையில் நிற்கிறாரு, சச்சிதானந்தம் திண்டுக்கல்லில் நிற்கிறாரு. மதுரையை பொறுத்த வரைக்கும் சில இடங்களில் நான் வந்து இப்போது வட சென்னை 4th ஸ்டேட் தமிழ் சார்பாக வந்து முக்கியமான இடங்களுக்கு மட்டும் போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் சில தொகுதிகளுக்கு போயிட்டுருக்கோம். வட சென்னை இன்னும் போகலை, தென் சென்னை போனோம். தென் சென்னையில் மக்களுக்கு எடுத்தோம், மத்திய சென்னை எடுத்தோம், திருச்சி எடுத்து வச்சுருக்கிறோம். மதுரைக்கும் நாங்கள் திருச்சி மதுரை பக்கத்தில் பார்த்துருந்தோம்னா போயிருந்தோம். மதுரையில் வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னா அன்றைக்கி விடியற்கால பாண்டியன் எக்ஸ்பிரஸில் நான் இறங்குறேன், சு வெங்கடேசன் தோழரும் இறங்குறாரு. காலையில் இறங்குறாப்படி ட்ரெயினில் தான் வந்திருக்கிறாரு. பார்த்து பேசுகிற இந்த மாதிரி ஊடகத்தை சார்பாக வந்திருக்கணும். ஓகே, நன்றி தோழர்னு சொன்னார். எதுக்காக சொல்ல வரேன்னா, அவ்வளோ காலையிலேயே அவர் வந்து மேபி களத்துக்கு போகிறாரா, ரவுண்ட்ஸ் போகிறாரா அப்படிங்கிறது தெரியல. ஒரு மக்கள் மத்தியில் அட்ராக்டிவாகவும் அப்ரோச்சபிளாகவும் இருக்கிறாரு சு வெங்கடேசன்றது ஓரளவு கணிக்க முடிஞ்சது. மற்றவங்க பார்த்தா டக்குன்னு பேசுறது, போய் என்னென்று கேட்குறது, அந்த மாதிரியான ஒரு நபராக இருக்கிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே இந்த முறை வந்து கொஞ்சம் டஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு என்னால் கணிக்க முடியுது. காரணம் என்னன்னு சொல்கிறேன்னா, 2வது முறையாக சு வெங்கடேசன் தோழர் நிற்கிறாரு. இந்த முறை அதிமுக சார்பாக அங்கே டாக்டர் சரவணன் இருக்க வைக்கப்பட வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. வெற்றி பெற்ற ஒரு நபர். ஸோ சரவணன் வந்து அந்த இடத்துல வந்து டாக்டராக இருக்கிறாரு. அவரோட ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹாஸ்பிட்டல், சொந்த தொகுதி. அவர் செல்லூர் ராஜோடைய ஒரு நல்ல ஒரு நெருக்கம் இருக்குது. செல்லூர் ராஜு அப்புறம் மற்ற அதிமுக காரங்களாம் இவருக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் சரவணன் வந்து சு வெங்கடேசனுக்கு டஃப் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம், போன 2019 அதை மட்டும் சொல்லிடுறேன், 19 முதலிடம் பெற்றவர் சு வெங்கடேசன் 4 லட்சம் ஓட்டு வாங்கினார். 2வது இடம் பிடித்தவர் ராஜ் சத்தியன் 3,07,000 ஓட்டு வாங்கினார். 3வது இடம் பிடிச்சது அமமுக 89,000 85,000 ஓட்டு. 4வது இடம் பிடிச்சது மக்கள் நீதி மையம் 85,000 ஓட்டு. இனி இங்கே 2 பேர் கிடையாது. இப்போ இவங்க 2 பேருமே இல்லாத போது எதிர்ப்பு ஓட்டு அப்படிங்கிறது 2 பேருக்குமே போய் சேரப்போகுது. அப்படி சேரும்போது டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 5வது இடம் தான் நாம் தமிழர் கட்சி இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு போகிற ஓட்டு அவங்களுக்கே போகணும்னு வச்சுக்கோங்களேன். இந்தபடி பார்த்தீங்கன்னா அப்போ கொஞ்சம் 2 பேரில் யாருக்கப்பா போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பாஜக பாமகவோட சேர்ந்து இருந்தாலுமே கூட அந்த இடத்துல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸோ அல்லது அவங்களுக்கான ஆதரவு அலையோ நான் வந்து பார்க்கவே இல்லை. நான் எடுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 முக்கியமான இடங்களுக்கு போயிருந்தேன். இப்போ தேவர் சிலை பக்கத்தில் போயிருந்தேன், அதே போல் வந்து விலாங்குடி போயிருந்தேன், முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போயிருந்தேன். அந்த பக்கத்துலலாம் வந்து பாஜகவுக்கான ஆதரவு நிலைப்பாடு எங்கேயுமே இல்லை. ஒன்று திமுக இல்லை அதிமுக அப்படின்னு தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ மதுரை, திண்டுக்கல் இப்படிங்கிற மாதிரி கம்யூனிஸ்டுகள் ஒதுக்கியாச்சு. அதை சிபிஎம்மை பொறுத்த வரைக்குமே உதயநிதியின் ஆசி பெற்ற சின்னம்னு வரைகிறாங்க, சவத்தில் வரைகிறாங்க. அது திமுக கலரில் வரைகிறாங்க. அந்த நிலைமைக்கு இடதுசாரிகள் போயிட்டாங்களான்றதான் எனக்கு உள்ளபடியே அந்த ஒரு வருத்தம் நமக்கு இருக்குது. ஆனால் அவங்க வந்து அதை ரொம்ப நார்மலைஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இது கூட்டணியில் இருக்கிறோம் அதனால் எதில் வரைஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அப்படி கிடையாது. இல்லை, ரெட்டல் தாமரை இலையிலேருந்து தாமரை வரைஞ்சிட முடியுமா? அதிமுக காரன் சும்மா வந்துருவானா? ஒரு கட்சியினுடைய சின்னத்தினுடைய கலரை இன்னொரு கட்சிக்கு கொடுக்கறது எந்த கட்சிக்காரன் தோன்ற ஏற்காது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி நீங்கள் சொன்னதை வந்து ஒரு பதிவாகவே வந்து கூட பார்த்தீங்கன்னா தோழர் சிந்தன் அவர்கள் போட்டிருந்தார். இதுலேயோ ஒன்றுத்தில் வந்து இந்த மாதிரி அதிமுக பாஜக கூட ஒன்றா தான் சிம்பிள்ஸ்லாம் போட்டிருக்காங்க, அதனால் இது ஒன்றும் பெரிய சிக்கல் இல்லைன்ற மாதிரி போட்டிருந்தாரு. பட் ஒரு காமன் மேன் பார்வையில் அல்லது கம்யூனிஸ்டுகள் மேலே ஒரு மரியாதை மதிப்பு இருக்கிறவங்களுடைய பார்வையில் ஒரு 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 வருத்தம் இருக்குது. சிந்தன் சொல்கிறத நீங்களும் நானும் சொன்னால் பிரச்சனை இல்லை. அவர் அந்த கட்சிக்காரர், அவரே அதை நார்மலைஸ் பண்ணுறாரு பாருங்க. ஏங்க திமுக கொடி கலரில் எங்கள் கட்சி சின்னத்தை வரைச்சா என்ன தப்பு? அவன் செய்யலையா இவன் செய்யலையான்னு சொல்கிறது. அப்போது நீங்களே அதை நார்மலைஸ் பண்ணுறீங்க. உண்மையான கம்யூனிஸ்டுக்காரர் அதை ஏற்றுக்க மாட்டாங்கல்ல.
அது ஏற்றுக்கிற அளவுக்கு இன்னொன்று அந்த விளம்பரத்தில் என்ன எனக்கு உணர்த்துச்சு அப்படின்னா, கருணாநிதியின் ஆட்சி பெற்ற சின்னம், ஜெயலலிதாவின் ஆட்சி பெற்ற சின்னம், ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி பெற்ற சின்னம்னு இருந்தது. இன்னைக்கு உதயநிதியின் ஆட்சி பெற்ற சின்னம்னு வந்துருச்சு. அந்த மாதிரி உதயநிதி ஆட்சி பெற்ற சின்னம் போட்டிருக்கா, உதயநிதியின் ஆட்சி பெற்ற சின்னம். ஸோ இந்த எலெக்ஷனில் கேம்பெயினோட கேப்டன் யார் அப்படின்னா உதயநிதி தான். ஸ்டாலினால எல்லாத்த ஒதுக்கி போக முடியாது அப்படின்றது எனக்கு அந்த ஒரு விளம்பரமே உணர்த்திடுச்சு. ஓகே, ஸோ அது வந்து ரொம்ப ஷாக்கிங் தான் நமக்கு. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. திராவிட இயக்கத்தை விட ஒரு முன்னோடி இயக்கமாக தான் இடதுசாரிகள் இயக்கம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், இந்தியா பொறுத்த நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்குள்ளே போய் அவன் விஷயத்தில் வரணும்னு அவசியம் இல்லைல்ல. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கம்யூனிஸ்டுகள் பலமாக இருக்கிற இடத்துல மற்றொரு கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி சிரத்தில் வந்து வரைஞ்சிருவாங்களா, நேரத்தில் வரைஞ்சிருவாங்களா? வாய்ப்புகள் கிடையாது. இப்போ இவங்க அதே சிவப்பு கொடி, அந்த சிவப்பு இதில் ஏற்றுக்கொண்டு போகிறதுல ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. கருப்பு சிவப்பாக இவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலி ஒரு முறை வந்து நான் கேபி தொழில்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போயிருந்தேன். கேபி தொழில்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி சம்திங் அபவுட் திராவிடியன் மூமெண்ட்ஸை பற்றி ஒரு டிஸ்கஷன் வருது. நான் ஆதனில் இருக்கும்போது பேட்டி எடுத்த போது அப்போ சொல்கிறாரு, இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளில் எங்களுடைய கொள்கைகளை உள்வாங்கி தான் அவங்க ஒரு ஒரு மாற்றாக கொஞ்சம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு உள்ளார்ந்த முதலாளித்துவ கட்சி தான், இயக்கங்களே அப்படி திராவிட இயக்கங்கள் அப்படி தான் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா கரெக்டு தான். ஆரம்ப காலத்தில் பெரியாரிய கொள்கையை எதிர்த்தது கம்யூனிஸ்ட் கட்சி. ஸோ மேட்டர் என்னன்னா, அப்படியான ஒரு பாரம்பரியம் இருக்கிற ஒரு கட்சி வந்து இப்படி சின்னத்தை போயிட்டு அதில் வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறது அது பெரிய ஒரு குற்றம் அப்படின்லாம் நம்ம சொல்லலை. பட் அது ஏற்க முடியலங்கிற ஒரு யதார்த்தமாக பார்க்கும்போது அது ஒரு தொடக்கமாக பார்க்குறேன். நாளைக்கே வந்து இப்போது அந்த கட்சிக்கு அங்கீகாரம் இருக்குது, சின்னம் இருக்குன்றதுனால பிரச்சனை. நாளைக்கு உதயசூரியனில் நீ கொடுத்தா தாராளமாக ஏற்றுப்பாங்கன்றதோட வெளிப்பாடு தான் இது. அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. அது கொஞ்சம் வருத்தம் அளிக்குது தான். ஸோ இந்த பக்கம் வந்து திமுக சார்பாக கிட்டத்தட்ட எல்லாமே ஓவர் ஆகிடுச்சு. அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணணும். கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சின்னு ஒரு கட்சி இருக்குல்ல, ஈஸ்வரன், கொங்கு ஈஸ்வரன் சொல்லுவாங்க. அவர் வந்து இந்த கூட்டணியில் இடம்பெறும் போதே எனக்கு சந்தேகமாக பார்த்தேன், என்ன இவருக்கு வந்து இடம்பெறாரு, இவரை வந்து கூட்டணியில் வச்சுக்கிறாங்க, இது ரொம்ப தப்பாக இருக்கேன்னு. நான் ரொம்ப நாளாக இருக்காரு கூட்டணியில், ரொம்ப நாளாக இருக்கிறாரு. பட் சீட்டு கொடுக்குற அளவுக்குலாம் போகக்கூடாது, அது போக மாட்டாங்கன்னு நான் நினச்சேன். பர்சனல் ஒப்பீனியன் கொடுக்குறது அவங்க இஷ்டம். இப்போது நாமக்கல் தொகுதியில் அவங்களுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கி இருக்கிறாங்க. உதயசூரியன் சின்னத்தில் சூரியமூர்த்தின்னு ஒரு வேட்பாளரை நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த சூரியமூர்த்தி அப்படிங்கிற வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கு முன்னாடி பொது மேடையில் ஒரு மேடையில் பேசுகின்ற பொழுது அந்த மேடையிலேயே கவுண்ட பெண்களை வந்து, இப்போ அவருடைய மொழியில் நான் சொல்கிறேன், யாராச்சும் இந்த மாதிரி வேறொரு சாதியை சேர்ந்தவங்க தொடர்ந்து நினச்சாங்கன்னா அவர்களை கருவிலேயே கருவறுப்போம்னு பேசியிருக்காரு. நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிச்சிடறேன், ஒரே நிமிஷம். நீ 10 ஊடு பிச்சை எடுக்கிற நாய், நீ அந்த அளவுக்கு பேசுனா, நான் 10 ஊடு படி அளக்கிறவன், 10 தலைமுறைக்கு சொத்து இருக்கிற நானு, எவ்வளவு தில்லு இருக்கு. நீ மேலு கவுண்டர் சமுதாயத்தை நீ நினைச்சினா, தாழ்த்தப்பட்ட சாதி உயர் ஜாதி ஆகணும், சம்பாதிக்கணும், கஷ்டப்படணும். நீ கவண்டச்சி கல்யாணம் பண்ணா உயர் ஜாதியால தவறான பிரச்சாரம் பண்ணி உன்னுடைய இளைஞர்களை வழிநடத்தினா, அவனுடைய தாயினுடைய கருவிலே வளரும் போது தாயோடு கருவறுப்போம். முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞர் படை இங்கே திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இங்கே இருக்கின்ற உளவுத்துறை இருக்கிற சொல்லிக்கிறேன், கவர்னர் ஜெயிலுக்கு வரமாண்டா, பிரச்சனைக்கு வரமாண்டா, அடிதடிக்கு வரமாண்டா நினைக்க வேண்டாம். ஏன்னா வர வேண்டிய கட்டத்திலே இருக்கின்றோம். ஒரு கிராமத்திலே 10-15 பேர் இன்னைக்கு 30ல இருந்து 40 வரைக்கும் கல்யாணம் ஆகாம இருக்கிறாங்க. எங்க ஒண்ணுங்க அடுத்தவன் கார்லயும் பைக்கிலே தோல்ல கை போட்டு பார்த்துக்கிட்டு இருப்போமா? இளைஞர் படை ஈரோடு மாவட்டத்திலிருந்து 12 மாவட்டத்திலே 1500 பேரை திரட்டி வைத்திருக்கின்றோம். எங்களுடைய சமுதாயத்துடைய பெண்களை கை வைத்தால் அங்கே கருவிலே வேற இருப்போம். எல்கேஜில சேர்த்து கல்லூரி வரைக்கும் படிச்சு அப்படியே வேலைக்கு அனுப்பிச்சிட கேம்பஸ் இன்டர்வியூ. அந்த பெண்ணுக்கு என்ன கூட்டம், சமுதாயம், கலாச்சாரம் அதை பத்தி எதுவுமே தெரியறதில்ல. அங்க ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கி வந்து கொடுத்தாச்சு, உள்ள சொன்னாச்சு, எதையுமே கேட்கறது இல்ல. ஒரு 23 வயசு ஆயிடுச்சு, 2 சாதகம் வருதுன்னா அப்பா அம்மாவே இன்னொரு 2 வருஷம் புள்ள வேலைக்கு போனா கடனை கட்டி இல்லாம 6 மாசம் யாரும் கூட்டிட்டு ஓடிடுவாங்க. அப்ப வருத்தப்பட்டு என்ன வர்றது? அதே மாதிரி நம்மளுடைய பெண்களா இத்தனை பேர் இருக்கிறாங்களே, மத்தவன் கூட்டிட்டு போறானே, ஏடா மாப்பிள்ளைகளா நீங்களே என்ன பண்றீங்கன்னா, எங்க மாப்பிள்ள ஒண்ணுமே செட் ஆக மாட்டேங்குது. நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். காரணம், ஒரு நமது சமுதாயத்தினுடைய பெண்ணிடத்துல நம்மளோட சமுதாயத்துடைய ஆண் அங்கே சென்று இன்னை திருமணம் செய்து கொள்கின்றேன் என்று கேட்டால் ஒரு நாள் வெயிட் பண்றாங்க, காதல் பண்றதுக்காக, பேசுறதுக்காக. நம்ம ஒண்ணு ஏன் 1/2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா
நம்ம பையன் என்ன சொல்றான், கண்டிப்பா லேட் ஆயிடுச்சு, உன்னைய கல்யாணம் பண்ணி நான் காப்பாத்தணும் அல்லவா, அங்க எருமை இருக்குது, கோழிப்பண்ணை இருக்குது, ரிக்கு இருக்குது, இதெல்லாம் தொழில் விடுபட்டு உங்களோட பொழுதா வரைக்கும் நான் சுத்திட்டு இருந்து நான் பொழப்பு பண்ண முடியுமா, உன்னை காலம் பூரா கட்சி காப்பாற்ற முடியும் நினைக்கிறா, கல்யாணம் பண்ணா வச்சு காப்பாத்த நினைக்கிறோம். இதுதான் காரணம். ஆக அதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மால 50 லாரி இருக்கு, 10 ஏக்கரா இருக்கு, தவறான வழியிலே செலுத்த மாட்டேன். இங்க இருக்கிற இளைஞர்கள் எல்லாம் வருங்காலத்துல நம்ம சமுதாய பெண்களை கல்யாணம் பண்ணி நல்ல சந்தோஷமா இருக்கணும். ஏற்கனவே தவறான முறையிலே தவறு செய்தவர்கள் இந்த சமுதாயத்தை காப்பதற்காக அங்கே என்னோடு வருவதற்கு தயாராக இருக்கின்றார் உளவுத்துறை. எச்சரித்து சொல்லுகின்றேன், இதை உங்களுடைய உளவுத்துறையிலே சொல்லுங்கள். வருகின்ற காலம் கொங்கு நாட்டிலே பல கொலைகள் விழும் என்று இந்த நேரத்தில் எச்சரிக்கை விட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நீ காதலித்ததால் அவன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவனை மறந்துவிடு, இல்லை என்றால் அவனை பள்ளி வளையம் பாலத்திலே அறுத்து வீசி விடுவேன் என்று சொன்னேன். அதோடு அந்த காதல் முறிந்தது. அது மாதிரி வருகின்ற காலம் இந்த கொங்கு சமுதாயத்திற்காக கழகத்தினுடைய பொதுச்செயலாளருடைய தலைமையிலே இளைஞர் படை தயாராக இருக்கின்றது. காவல்துறை, சிறை எல்லாம் நாங்க தயார். ஏன்னா மயில் கேஸ்லயே நாங்க சிறைக்கு போயிட்டோம். யாரும் அங்கே திட்டமிட சேர வேண்டியதில்லை. ஜெயிலிலே 250 பேர் நம்ம சமுதாயத்தில் ஆமீன் எடுத்துற திட்டமிட்டு இருக்கின்றோம். காவல்துறை நினைக்கிறார் சட்டத்தை சாதகமாக கொடுத்து அங்கே உன்னுடைய அந்த ஜாதியை சொல்லி அவ்வளவு சலுகை வாங்குறீல்ல, ஏன் அந்த ஜாதி சொன்ன உனக்கு வலிக்குது? பிச்சைக்காரன் தான் சொல்ல முடியும், சொல்ல முடியும். இவரோட ஃபுல் ஸ்பீச்சில் முக்கியமான சில கருத்துக்களை மட்டும்தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்படிப்பட்ட நபர் தான் நாமக்கல் மக்களவை தொகுதியில் போட்டியிடக்கூடிய கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா சூரியமூர்த்தி. கரெக்டாக இருக்குது பாருங்கள், உதய சூரியனில் நிப்பாட்ட போகிறாங்க சூரியமூர்த்தி. என்ன ஒரு கொடுமைனா, ஆணவ படுகொலை செய்வேன் அப்படின்னு வெளிப்படையாக போட்டு உளவுத்துறை முன்னாடி பேசுகிறாரு, காவல்துறை முன்னாடி பேசுகிறார். நான் ஆணவ படுகொலை செய்வேன்னு பேசியிருக்காரு. தாயோடு சேர்த்து கருவறுப்போம்னு பேசுகிறாரு. வெட்ட வெளிச்சமாக பட்ட பகலில் நாங்கள் சாதிய ரீதியிலான ஆணவ படுகொலை செய்வோம்னு பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இடஒதுக்கீடை பற்றிய எந்த விதமான புரிதலும் இல்லாமல் மரியாதைக்குரிய சூரியமூர்த்தி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாரு? பிச்சை எடுக்கிறவனை பிச்சைக்காரன் தானே சொல்ல முடியும் அப்படிங்கிறாரு. ஐயா, நீங்களும் இடஒதுக்கீட்டில் எம்பிசியில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஐயாவுடைய மொழியில் சொல்லணும்னா அவருக்கும் எம்பிசியில் எத்தனை ரிசர்வேஷன் இருக்குன்றதை ஐயா போய் பார்க்கட்டும். தமிழ்நாட்டில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டின்னு 4 பேரும் இடஒதுக்கீடுல பலன் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. அதில் என்னமோ எஸ்சிக்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐயா பேசுகிறாங்க. ஐயா இடஒதுக்கீடை பிச்சை என்று கருதினார் என்றால் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருப்பவர் பிச்சை எடுத்துக்கொண்டு தான் இருக்கிறார். ஏன்னா அவர் எம்பிசியில் தானே வர்றாரு, அவரும் பிச்சை எடுக்கிறாரு. இடஒதுக்கீடு அவருடைய மொழியில் சொல்கிறேன், நான் இடஒதுக்கீடு பிச்சைன்னு சொல்ல மாட்டேன், அது சலுகைன்னு சொல்ல மாட்டேன், அது அடிப்படை உரிமைகளில் ஒன்றுன்னு கருதுறவன் நான். வெளிப்படையாக அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, உதயசூரியன் நிற்க போகிறாரு. இது எப்படி வந்து பார்க்கறதுன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங்காகவும். இதில் என்ன ஒரு கொடுமைனா, இதை வந்து நிறைய திமுகவை ஆதரிக்கக்கூடிய சமூக நீதியின் பால் பேரன்பு கொண்ட நபர்களும் இதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு தெரியறதில்ல, இவருடைய கட்சியின் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா கொங்கீஸ்வரன் இருக்கார்ல, அவரே அப்படிப்பட்ட நபர் தான். அது கட்சியை வந்து சாதியை தூக்கி பிடிக்கிறாங்க. ஆமா, அப்படிதான். அதுல என்ன ஒரு கொடுமைனா, பாஜக எதிர்ப்பை இவர்கள் முன்வைத்து விட்டால் இவர்களை சமூக நீதியின் பக்கம் சேர்த்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு மனோநிலையில அவங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு ஐயா சுபவீர பாண்டியன் ஐயாவோட இவருடைய கொங்கு ஈஸ்வரன் வந்து பாலிமர் தொலைக்காட்சியில ஒரு பேட்டி, ஒரு டிபேட் நடக்குது. அந்த டிபேட்ல ஒரு சின்ன துணுக்கு மட்டும் நான் ப்ளே பண்றேன். கலப்பு திருமணங்களால் ஜாதியை ஒழிக்க முடியாது, அப்ப என்ன செய்தால் ஜாதியை ஒழிக்க முடியும் என்று யோசிக்க வேண்டாமா? சரி, செய்தால் ஜாதியை ஒழிக்க முடியும் சொல்லு. அதாவது அரசினுடைய சலுகைகள் ஜாதி அடிப்படையில் இருக்கின்ற வரைக்கும் உங்களை போல எத்தனை பேர் வந்தாலும் ஜாதியை ஒழிக்க முடியாது. உங்க ஜாதியை நீங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கிறோன்னு கோருறீங்க, அதுக்கான போராட்டங்கள். ஜாதி கலவரங்களை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம், ஜாதி இல்லாம போறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்படி வந்து யாருக்குமே இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னா எல்லாருமே தயாரா இருக்கணும், எல்லாருமே தயாரா இருக்கணும். அதாவது ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னா
ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் ஒழிக்க முடியாது. எல்கேஜில பையனை கொண்டு போய் சேர்த்துறப்ப என்ன ஜாதின்னு கேட்காத. சரி, அங்க கேட்காத. இல்லைங்க, இப்ப நான் நேரம் வந்துடுறேன். இனி உங்களுடைய கொங்கு நாடு முன்னேற்ற கட்சி சாதி அடிப்படையில் இது இடஒதுக்கீடு வேண்டாம்ங்கிற கோரிக்கையை முன்வைக்குமா? அதாவது மற்றவர்களுக்கும் எல்லாத்துக்கும் அதே மாதிரியான சூழ்நிலை எல்லா ஜாதிகளும் இல்ல. நீங்க முதல்ல ஒரு கோரிக்கை வைங்க. சாதி அடிப்படை அவங்க கட்சியை நடத்த முடியாது. எல்லா சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டாம்னு எல்லா பாமகவும் கோமுகவும் அறிவிக்கட்டுங்க. இல்ல இருப்பாங்க. இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில இல்லைன்னு சொன்னா ஜாதி ஒழியுமா ஒழியாதான்? சாதியில் ஏற்றத்தாழ்வு இருப்பதற்காக இடஒதுக்கீடே தவிர நீங்கள் ஒரு சமூக அநீதியை முன்வைக்கிறீங்க. இவ்வளவுக்கும் இது எப்போ நடந்த டிபேட்டு? ஆக்சுவலி இது வந்து ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி இருக்கும், 7-8 இயர்ஸ் முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் என்ன கொடுமைன்னா, அதில் வந்து ஐயா சுபவி அவர்கள் தெளிவாக எடுத்து சொல்லுவாங்க. ஏங்க இடஒதுக்கீடுனா என்னன்னு தெரியுமாங்க? ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய சமூகத்தில் ஏற்றத்தாழ்வு போக்கக்கூடிய வரைக்கும் இடஒதுக்கீடு நீடிக்கணுங்கிறதுக்கான ஒரு கான்செப்டுங்க அது. நீங்கள் சாதி சர்டிஃபிகேட்டை ஒழிச்சிட்டோம்னா சாதி ஒழிஞ்சிரும்னு பேசக்கூடிய மனநிலையில் யார் இருப்பாங்கன்னா, இடஒதுக்கீட்டை பற்றி தெரியாதவங்க. இப்போது சமீபத்தில் நினைக்கிறேன் நீயா நல்ல ஒரு நிகழ்ச்சி ஒன்று வந்திருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து இடஒதுக்கீடு ஆதரிக்கிறவங்க எதிர்க்கிறவங்க, அதில் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேணாங்க எதுக்குங்க இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே. நான் அவங்கள குறை கூறல, குற்றம் சொல்லலை. எதிர் தரப்பில் ஒரே ஒருத்தர் சூப்பராக ஒருத்தர் கேள்வி கேட்பார். ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது ரிசர்வேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு. தெரியாது. பிசிக்கு எவ்வளோ தெரியாது, எஸ்சிக்கு எவ்வளோ தெரியாது, எஸ்டிக்கு தெரியாது. இடஒதுக்கீடை பற்றி எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இடஒதுக்கீடு வேணாம், இடஒதுக்கீடு வேணாம், இடஒதுக்கீடு வேணாம்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே நீயுமே இடஒதுக்கீடு தான் படித்து மேலே வந்திருக்கிற. அந்த அடிப்படை புரிதல், தன்னை அறியும் திறன் இல்லாதன் காரணமாக இப்படிப்பட்ட பொது புத்தியில் இருப்பவர்கள் பேசுவது தான் உண்மையான. இப்போ இந்த சூரியமூர்த்தி இது இந்த மேடையில் பேசுனது எப்போ பேசுனது? இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ப்ரோ பேசியிருக்காரு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்படி பேசின ஒரு நபர் இருக்கார்ல, இவர் வருத்தம் தெரிவித்தாரா, மறுப்பு தெரிவித்தாரா? நான் இந்த மாதிரி பேசுனதுக்கு நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன், என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றம் இருக்குன்னு சொன்னாரா? எதையாவது ஒன்று பேசியிருக்காங்களா? சமீபத்தில் கூட ஆணவ படுகொலை பற்றி திரு கொங்கு ஈஸ்வரன் வந்து ஒரு மேடையில் பேசும்போது சர்ச்சைக்குரியவர்கள் தான் பேசியிருந்தார். சும்மா எல்லாத்தையும் ஆணவ படுகொலை சொல்லிகிட்டே இருக்காதீங்க அப்படிலாம் மாதிரி தான் பேசினார். உண்மையிலேயே அவர்களுடைய மனநிலை நீங்கள் சொன்னதை போல அவங்க அடிப்படையில் சாதியை அடிப்படையாக வைத்து கட்சி நடத்துபவர்கள். அவர்களுடைய மனநிலையும் அப்படி தான் இருக்கும். இல்லை, இப்போ இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி வருது. இப்போ சமூக நீதி பேசக்கூடிய கட்சிகளான திராவிடர் கழகமோ, திமுக கூட்டணியில் இருக்க கட்சிகள், விசிகாவாக இருக்கட்டும், இந்த கட்சிகள்லாம் இதை ஏன் கண்டிக்கலை? கூட்டணியில் இருக்கிறாங்களே, ஒரே கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இது கொள்கை கூட்டணின்னு வேறு சொல்லிக்கிறாங்க. இதில் எங்கே கொள்கை இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏற்கனவே நம்ம பேசினோம், நிறைய இடங்கள்ல விசிக பிரச்சாரத்துக்கு போகும்பொழுது கூட்டணி கட்சிகள் போகிறதில்ல, விசிக கொடியை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லி. சிதம்பரத்தில் திருமாவளவனுக்கு ஆதரவு வச்சு கொங்கு ஈஸ்வரன் வந்து போய் ஓட்டு கேட்பாரா? இல்லை ஈரோடில் கொங்கு ஈஸ்வரனோட வேட்பாளருக்கு திருமாவளவன் போய் ஓட்டு கேட்க முடியுமா? அப்போ இது என்ன கூட்டணி? இது என்ன கொள்கை கூட்டணி? அதான் சொல்கிறேன். குறைந்தபட்சம் டாக்டர் திருமாவளவன் அவர்களுக்காவது வந்து அடுத்த கட்டமாக அவர் ஒரு 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 மைய இடத்துல கலக்கணும் அப்படின்னு எண்ணக்கூடிய, அதில் வந்து முனைப்பு செலுத்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். அதான் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், திமுக கூட்டணியிலேயே ஒரு மெச்சூர்ட் அண்ட் தெளிவான பார்வையில் இருக்கு. அப்போ இது வந்து தேர்தலுக்கான சந்தர்ப்பவாத கூட்டணி. ஆனால் இதை வந்து அவர் கண்டிப்பாக நினைக்கிறேன். மேபி அவருக்கு இந்த செய்தி போய் ரீச் ஆயிருக்கான்னு தெரியல. நேற்று அறிவிச்சிருக்கிறாங்க, திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கு இந்த செய்தி போய் சேர்ந்திருக்குதா அல்லது சேர்ந்து அதை கண்டிக்காமல் இருக்கிறார்களாங்கிறது தெரியல. நிச்சயமாக இவர் போன்ற நபர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டு உதயசூரியன் சின்னத்தின் மூலமாக பாராளுமன்றத்தை போய் அலங்கரிக்கணும்னு இவங்க நினைச்சாங்கன்னா அதை விட ஒரு கொடுமை வேற எதுவுமே இருக்க முடியாது. ஏங்க வெளிப்படையாக ஒருத்தர் பேசுறாருங்க, இடஒதுக்கீட்டுக்கு எதிராக பேசியிருக்கிறாரு, சாதிக்கு ஆதரவாக பேசுறாரு, ஆணவ படுகொலை ஆதரிச்சு பேசுறாரு, ஆணவ படுகொலை செய்வேன்னு மிரட்டுறாருங்க ஒருத்தர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு நீங்க எப்படி கட்சியில் சீட்டு கொடுப்பீங்க? நீங்க இல்ல அந்த கட்சியில் சமூக நீதி பேசுறவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. வேற யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் அவங்களும் அப்படிதான் இருக்க போறாங்க. நான் என்ன சொல்றேன், இப்போ பர்சனலா அங்க பல திமுக ஆதரிக்கிறவங்க இவங்க சீட்டு கொடுக்குறீங்கன்னு தான் கேட்கறாங்க. உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி, எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்கன்னு. குறைந்தபட்சம் இவருடைய சிந்தனை வெளிப்படாமலாச்சு இருக்குது. இல்லை, இப்போ நீண்ட நாட்களாக ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் தமிழ்நாடு அரசு இயற்றணும்னு பல பேர், திமுகவோட நல விரும்பிகள், திமுகவுடைய கூட்டணி கட்சிகள்
விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி எல்லாருமே பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நபர்களை திமுக கூட வச்சிருக்கிறதுனால இந்த சட்டம் வருமா வராதான்னு நமக்கு சந்தேகம் வருதா இல்லையா? கேள்வி எழுது. அதே சமயம் இவர்களுடைய கரங்களை வந்து அதிகாரத்தை கொடுத்து வலுப்படுத்துறாங்கல்ல, அது ரொம்ப மோசமான ஒரு அறிகுறி இல்லையா? இவங்க வைக்கிற கோரிக்கைக்கு திமுக அரசு எதிராக இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அந்த இடத்துக்கு தான் திமுக தள்ளுதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா திமுக மேல அந்த கூட்டணி மேல நீங்க சொல்ற மாதிரி ஒரு கொள்கை கூட்டணிங்கிற ஒரு பெயர் இருக்கு. அந்த கொள்கை கூட்டணியை வந்து இவர்களை போன்ற நபர்கள் உள்ள வருகின்ற பொழுது இது கொள்கை கூட்டணியா இருக்கலையோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு எழுது. என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிக்கணும். இதை 10-11 கடந்து போக வாய்ப்பு இருக்குங்க. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, எப்பயோ பேசினாருங்க, பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசினாரு, அவரெல்லாம் மாறிட்டாருங்க. அப்படி ஏதாவது என்னன்னா இப்போ அவர் மாறினாரா இல்லை நாங்கள் போய் மைக்க போட்டு கேட்கணுமா, ஐயா சூரியமூர்த்தி நீங்கள் மாறிவிட்டீர்களா அப்படின்னு கேட்கணுமா? நீங்கள் அறிக்கை விடுங்க, நீங்கள் பேசுங்க. உங்களுடைய பேசின வீடியோவை இப்படி பொதுத்தளத்தில் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த பொது சமூகத்திற்கு அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் நீங்கள் பேசியிருக்கீங்க. சாதாரண ஒரு உயிருக்கு எதிராக நீங்கள் பேசியிருக்கிறீங்க. தாயோடு சேர்த்து கருவிலேயே கருவறுப்போம்னு பேசுறீங்க. இது எவ்வளவு ஆபத்தான ஆபாசமான அருவருக்கத்தக்க வகையிலான பேச்சு. அப்போ இதுக்கு நீங்கள் மன்னிப்பு கேட்டீங்களா, வருத்தம் தெரிவிச்சிங்களா, நான் பேசுறது பின்வாங்கிட்டேங்க, சமூக நீதியாக எனக்கு தெரிஞ்சு போச்சு, இடஒதுக்கீடு நான் ஆதரிக்கிறேங்க, ஆணவ படுகொலையை கண்டிக்கிறேங்க அப்படின்னு பேசி ஒரு பேட்டி கொடுங்க, அல்லது ஒரு அறிக்கை கொடுங்க. எங்களுக்கு உங்கள் மேலே ஒரு பார்வை வரும், ஓகே இந்த கூட்டணி ஒழுங்காக இருக்குமான்னு சொல்லுவோம். இப்படியான ஒரு நபர்களை வந்து திமுக கூட்டணியில் ஆதரிக்கிறாங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. இல்லை நாமக்கல் தொகுதி கொடுக்குறாங்க, எப்படி அவருக்கு கொடுத்தாங்கன்னே தெரியலங்க. திமுக கூட்டணியை ஆதரிக்கக்கூடிய பல பேர் ஒரு கண்டிச்சு பேசியிருக்காங்க. ஏற்கனவே அசம்பிளி எலெக்ஷன்லேயே சீட்டு கொடுத்துருக்காங்க. அசம்பிளியில் சீட்டு கொடுத்துருக்காங்க. இவரை போன்ற நபருக்கு சீட்டு கொடுக்கறதுன்றது பேராபத்துங்கிறேன். வெளிப்படையாக பேசியிருக்காரு, வன்முறை பேச்சை பேசியிருக்காரு, வன்முறையை தூண்டுகிறார் அவர். ஆக்சுவலி நாளைக்கு அதிகாரம் அவர் கையில் போச்சுன்னா அதிகாரம் வச்சுன்னா என்னங்க பண்ணுவோம்? நான் தாண்டா எம்பி போடா அப்படின்னு சொல்ற என்னங்க பண்ணுவீங்க? பண்ண மாட்டாரது வந்து என்ன நிச்சயம். நான் எக்ஸாகரேஷன் பண்ணாலும் இவர் பேசின பேச இப்போ நீங்கள் மக்கள் பார்த்துருப்பாங்க, நீங்கள் கேட்டீங்க. நான் எக்ஸாகரேட் பண்ணுறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்காதுல்ல? ஒருத்தர் நல்லவனா கெட்டவனான்றது புரிஞ்சுக்கிறதுக்கே அவன் கையில் அதிகாரத்தை கொடுக்கணும். முடிஞ்சு போச்சு. அப்போ இவர் வந்து அதிகாரம் கையில் கிடைச்சுன்னா ஐயா சூரியமூர்த்தி என்ன பண்ணுவார், என்னெல்லாம் பண்ணுவாரோ அப்படின்னு நமக்கு தோணுது இல்லை? அப்போது சூரியமூர்த்தி ஐயா மட்டும் இல்லை, ஐயா கொங்கு ஈசனுடைய மனநிலை என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஐயா அவர்கள் பேட்டியிலே சொல்கிறார், சாதி சான்றிதழில் சாதியை ஒழிச்சுக்கிட்டோம்னா எல்கேஜியில் போய் சேர்க்கும் போது நீயே சாதி கேட்கிற. இன்றைக்கு கூடவே வந்து டிபேட் பண்ண சுபவீரபாண்டியோட நிலைப்பாடு என்ன, இவரை வேட்பாளராக அறிவிச்சதுக்கு அதை அவங்க தெளிவுபடுத்தணும். இப்போ சுபவி ஐயா வந்து சமூக நீதிக்கு ஆதரவான ஒரு நபர், இடஒதுக்கீட்டை பற்றிய தெளிவான புரிதல் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய நிலைப்பாடு இவருக்கு எதிராகத்தான் இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில். நிலைப்பு இப்போ திராவிட கழகம், பெரியார் இயக்கங்கள் இவங்கெல்லாம் வந்து வாயை திறந்து சொல்லணும். நிச்சயமாக அவங்க இதை எதிர்க்கணும், எதிர்ப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவங்க இதை ஆதரிச்சோ அல்லது இதை வந்து ஆதரித்து பேசினாங்கனாலோ மக்களோ அல்லது வந்து அவர்கள் பால் ஆதரவு தெரிவித்து இருக்கிற நபர்களுடைய நம்பிக்கையை அவங்க பெற மாட்டாங்க. தேர்தல் சமரசத்துக்காக எதை வேணால் ஏற்றுக்கலான்ற நிலைமைக்கெல்லாம் போகக்கூடிய நிலைமையில் இன்றைக்கி தமிழ்நாடு ஒன்றும் அப்படிலாம் ஒன்றும் கெட்டு போயிடல. இவங்களை விட்டால் வேறு ஆள் இல்லாமல் திமுகவில் ஒன்றும் இல்லை. திமுக நாமக்கல் நிற்கிறதுக்கு ஆளே கிடையாதா? இல்லை தெரிஞ்சுதானே கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேன், வாங்க மாட்டாங்க திமுக பொறுத்தவரை. நான் என்ன சொல்கிறேன், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி ஆதரவுலாம் எடுத்துட்டாங்கன்னா திமுக தோத்தலாம் ஒன்றும் போயிடாதுங்க. தெரிஞ்சுதானே கொடுக்குறாங்க திமுக. அதான் சொல்கிறேன், இப்படியான நபர்கள் கொடுக்காதீங்கன்ற என் வெளிப்படையாக என் கருத்தையே சொல்லிடுறாங்க. இப்படியான நபர் கொடுக்கவே கூடாது. எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? இது அதாவது ஒரு வேட்பாளரை பற்றிய பின்னணி என்னங்கிறத ஆராயணும். அந்த கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய பொறுப்பு கிடையாது. ஏன்னா அவங்க சேர்த்து நிற்க போகிறாங்க, உதயசூரியன் நிற்க போகிறாங்க. அப்போ உதயசூரியன் நிற்கக்கூடிய வேட்பாளர் உங்களுடைய வேட்பாளர், உங்களுடைய எம்பி, திமுகவின் எம்பி ஒருவர் இப்படி பேசுறதா இருந்தால் மக்கள் மத்தியில் போய் சேரும். கொங்கு நாடு தேசிய கட்சியினுடைய எம்பி வேட்பாளர் பேசுகிறான்னு போய் சேரவே சேராது. 40 தொகுதிகளையும் இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்கள், திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறணும் அப்படின்னு இன்னைக்கு திருமாவளவன் பேட்டி கொடுக்குறாரு காலையில். என்ன அர்த்தம் அதுக்கு? நாமக்கல்லையும் திமுக கூட்டணி நாமக்கல்லையும் திமுக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறதுக்கு நம்மளுடைய கட்சிக்காரங்க வேலை பார்க்கணும் தானே அர்த்தம்? அதுதான் அர்த்தம். எனக்கு தெரிஞ்சு மேபி நீ காலையில் ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்களான்னு தெரியல. இந்த விஷயம் அவருக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக எதிர்ப்பார். ஏன் தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன், நிச்சயமாக எதிர்ப்பார். இது வந்து ஆரோக்கியமான போக்கு கிடையாது. திமுக கூட்டணியில் இது போன்ற விவகாரங்களை செய்யக்கூடிய ஒரு நபரை ஒரு கூட்டணி கட்சியில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தமிழ்நாட்டின் சாபக்கேடாக போய் முடியும். உதயசூரியன் வெற்றி பெற்றாருன்னா அவர் அது ஒரு பக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து போன முறை நம்மளுடைய பேட்டியில் நம்மளுடைய டிஸ்கஷனே சொல்லியிருந்தீங்க,
அதிமுக கூட போகுமா அல்லது பாஜக கூட போகுமா கேட்டால் பாஜக கூட தான் போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. ஆமாம், நான் அன்றைக்கி கேட்டேன், பாமகவில் ஒரு முக்கியமான நபர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்ன விஷயத்தை வச்சு கன்ஃபார்ம் ஆச்சு, பாஜகவோட தான் போகும் அப்படின்னு சொல்லி. 2 நாளைக்கு முன்னாடி நம்ம பாமகவோட எம்எல்ஏ போயிட்டு இபிஎஸ்ஸை சந்தித்தார். அன்றைக்கு நான் ஃபோன் பண்ணி விசாரித்தேன். கூட்டணியெலாம் ஆல்மோஸ்ட் உறுதியாயிருச்சு. பட்டு சேலம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க பாமக, அதிமுக தரமாட்டோன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க. பட் அது பேசி முடிவாயிடும், கூட்டணி கன்ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, கூட்டணி கன்ஃபார்ம் வச்சு போல அப்படின்னு தான் எல்லாருமே நினச்சாங்க. 99% கன்ஃபார்ம் தான் சொன்னாங்க. மறுநாள் என்னாச்சுன்னு தெரில, பாஜக கிட்ட பாமக போயிடுச்சு. சரி, ஓகே, அவங்க விருப்பம். ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குதுன்னு நீங்கள் உணர்றீங்க? இல்லை, இதுக்கு நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்து என்னென்னா, மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது 2 மருத்துவக் கல்லூரிகள் அனுமதிக்கு மீறி அதிகார துஷ்பிரயோகம் செய்து அனுமதி கொடுத்திருப்பதாகவும், அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருந்துகிட்டு இருக்கு, சிபிஐ தாக்கல் செய்த வழக்கு. அந்த வழக்கிலிருந்து டாக்டர் அன்புமணி அவர்கள் விடுதலை பெறணும் அல்லது அதிலிருந்து அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா ஒரு தரப்பு சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை நம்ம சரிபார்க்கணும், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன் அது. ஸோ அதன் காரணமாக அன்புமணி போய் சரண்டர் ஆகிருக்கலாம். சரி, ஓகே. ஆனால் 2 விஷயம் சொல்கிறாங்க. பிஜேபி மிரட்டி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு விருப்பம் இல்லைங்க, அவர் அதிமுக போகணும்னு நினைக்கிறாரு. டாக்டர் அன்புமணி அவர்கள் தான் போய் சேர்ந்துடலாம், நமக்கு வேறு வழி கிடையாதுன்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறாங்க. நாம் ஏற்கனவே பேட்டியில் பேசின மாதிரி தான், பாமக அங்கே போய் சேருவதால் பலன் பாமகவுக்கும் இல்லை பாஜகவுக்கும் இல்லைங்கிறது தான் கலை யதார்த்தம். அப்படி இருக்குன்னு பேசுகிறாங்கன்னா அது வேண்டுமென்றே ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்காக பேசுகிறாங்க. நான் சொல்வது பாமகவினுடைய தொண்டர்களுக்கே தெரியும். பாமக தொண்டர்களே இயல்பாக பாஜக விரும்புகிறவங்க கிடையாது. மேனிப்புலேட் பண்ணாங்கன்னா தான் அந்த கேஸ்ட் ரீதியாக சிந்தனை இருக்கிறவங்க ரிலீஜியன் ரீதியாக போய் விழுவாங்க. மேனிப்புலேட் பண்ணாட்டி அவங்க களத்தில் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு ஆதரவாக தான் இருப்பாங்க. ஒன்றும் இல்லைங்க, அன்புமணி ராமதாஸ் மற்றும் ராமதாஸ் அவர்களுடைய ட்வீட்டுகள் எடுத்து பாருங்கள். கடைசி ஓராண்டு ட்வீட்டு எத்தனை பாஜக எடுத்து போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். போட்டிருக்காங்க, மருத்துவ கல்லூரி சேர்க்கையில் அகில இந்திய ஒதுக்கீட்டை எதிர்த்து பிரதமரையும் நடுவன் இருக்கக்கூடிய அமைச்சகத்தை எதிர்த்தும் போட்டிருக்கிறார் டாக்டர் அன்புமணி. அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து சிங்கள கடற்படையினரால் தமிழ்நாடு மீனவர்கள் பாதிப்படைகிறாங்க, கைது செய்யப்படுறாங்க, சித்திரவதைக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு நடுவண் அரசு, என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தொடர்ந்து கேள்விகளை எழுப்பியவனமே 2 பேருமே ட்வீட்டுமே இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலைமை மாறவே இல்லை, இன்னும் அப்படியே தான் இருந்துகிட்டு இருக்கு, அந்த நிலைமை மாறாமல் இருந்துகிட்டு இருக்கு. இப்படியா பல விஷயங்களில் நடுவண் அரசை எதிர்த்து குரல் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி போய் சேர்றாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்லும்போது ஒன்று சொன்னீங்க, நீங்கள் கேட்டீங்க அதிமுகவோட கன்ஃபார்ம் ஆக போது பாஜக கிட்ட போயிட்டாங்கன்னு. ஆனால் அது ரொம்ப நீங்கள் ஷார்ட்டாக சொல்லிட்டீங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க ஃபஸ்ட்டு அதிமுக பிஜேபிகிட்ட பேசினாங்க, அதிமுக பேசினாங்க, பிஜேபி பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதிமுக உறுதியாச்சு. அருள் சொன்னார், அருள் எம்எல்ஏ அருள். அதன் பிறகு தான் திடீர்னு இரவோடு இரவாக பாஜக கூட போயிருக்கிறாங்க. மோடி வராரு, கூட்டணியில் மேடையில் உட்கார வச்சு ஆகணும், சேலத்தில் போய் ஒரு ஆள், நான் முக்கியமான ஒரு ஆளை உட்கார வச்சு ஆகணும், உட்காரோம். இதில் எல்முருகன் கொடுத்த அசைன்மெண்ட்டை சிறப்பு பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இதில் ஒரு வகையில் எடப்பாடியினுடைய வியூகம் தோற்றிருக்கிறது தான். எடப்பாடி மேபி இவங்களை பிடிச்சி வச்சிருப்பதற்கான இடத்துல இல்லாமல் போனதுங்கிறது எடப்பாடியினுடைய ஆளுமைத்தன்மையை காட்டுதான். இல்லை, நான் என்ன விசாரிச்சேன்னா தருமபுரி அண்ட் சேலம் கண்டிப்பாக வேணும்னு கேட்டாங்களாம் பாமக. தருமபுரி ஓகே, பிரச்சனை இல்லை. சேலம் எங்களுடைய தொகுதி, நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு கடைசி வரைக்கும் அதிமுக அதை கொடுக்க முடியாதுன்னே சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அதில் தான் ரொம்ப இழுபறி நீடிச்சுட்டே இருந்திருக்கு. பட் கூட்டணி உறுதியாகிடுன்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்திருக்கிறாங்க. அதிமுக தன்னோட நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்திருக்காங்க, இந்த சேலம் நாங்கள் தரவே முடியாதுங்க அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப பிடிவாதமாக கேட்டுக்கிறாங்க, கொடுக்கல. அதுக்கு பிறகு தான் அந்த பாஜக உள்ளே பேசி இந்த ஃபைனல் ஆனது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போது 6 முதல் 7% இருக்கக்கூடிய வன்னியர்கள் ஓட்டு இருக்கக்கூடிய பாமகவை தன்னுடைய கூட வச்சுருந்தா 10% இருக்கக்கூடிய பட்டியல் சமூக ஓட்டு அதிமுகவுக்கு கிடைக்காம போகும், விசிகாவுடைய ஓட்டு கிடைக்காம போகும். விசிகாவை கூட வச்சுருந்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஓட்டு 6% ஓட்டுக்கு கிடைக்காம போயிருக்கும். விசிகா வரல, ஆபியஸாக பாமகவும் இப்போ இல்லை. இப்போ பாமகவில் உண்மையுமே பாமகவை நேசிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் பாஜகவோட போனதை விரும்புவாங்களா? விரும்ப மாட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, பேசிக்காக பாமகவோட ஒரு எதிர்வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படையாக நம்ம பேசணும்னு நினச்சோன்னா விசிகாவை எதிர்க்கணும்னு நினைப்பாங்க, விசிகா தோக்கணும்னு நினைப்பாங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் திருமாவை அவங்க தோக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம், ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிறோம். திருமாவை தோற்கடிக்கணும்னா யாரு கடோட திருமாவை தோற்கடிக்க முடியும்? திருமாவை தோற்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா திருமாவை வீழ்த்துவதற்கு யாருக்கு வாக்களித்தா திருமாவை வீழ்த்தணும்னு நினைப்பாங்க? எதிராக நிற்கிறவங்கன்னா பெரிய கட்சினா அதிமுக. அதிமுகவுக்கு தானே இந்த வாக்குகள் இங்கே போகும். பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டனினுடைய அடிப்படை மனநிலை விசிக எதிர்ப்பு, திருமா எதிர்ப்பு அப்படின்னா அவங்க அதை வீழ்த்துவதற்கு இன்னொரு சக்தி யாருக்கான அதிமுக தான் ஆப்வியஸாக இருக்கிறாங்க. திமுக எதிரில் இருக்கிறது ஆப்வியஸாக அதிமுக தான் இருக்கிறாங்கன்னும் போது அதிமுகவுக்கு தான் அவங்களுடைய ஓட்டு போகும். என்ன சொல்றது, திமுக கட்சியில் இருக்கக்கூடிய வன்னியர்களுடைய ஓட்டு திமுக தான் போகும். அதில் அதை மாற்ற முடியாது. பட் ஆனால் ஆன்டி டிஎம்கே ஓட்டுடைய கன்வர்ஷன் இருக்குல்ல, இங்கே ஸ்பிளிட்டு தான் இருக்குது. நீங்கள் நல்லா கவனிக்கணும், ஆன்டி டிஎம்கே ஓட்டெலாம் கன்சாலிடேட் ஆகலை, ஸ்பிளிட் ஆகுது. அதிமுகவுக்கும் போகுது, இவங்களுக்கும் போகுதுன்னா தட் இஸ் வெரி மச் சேஃப் ஃபார் டிஎம்கே. பாமகவும் அதிமுகவும் கூட்டணியில் இருந்தால் அதிமுகவில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக ஓட்டு கூட உருவாது அதிமுகக்கு. ஆனால் இன்றைக்கி அந்த ஓட்டு கன்ஃபார்ம். ப்ளஸ் பாமகவில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, பிஜேபியோட போனது விரும்பாத ஓட்டுகள், வன்னியர் ஓட்டுகளும் அதிமுகவுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதிமுக அதை பெருசாக எடுத்துக்க வரலன்றது பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு போவோம். இதில் என்னென்னா ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி தலித் வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு விழாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது மேபி ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலுமே தனிப்பட்ட முறையில் பாமகன்ற கட்சிக்கு வந்து பாஜகவோட போகிறதுங்கிறது அவ்வளோ ஆரோக்கியமானது கிடையாது. அது அவங்களுக்கே தெரியும். அவங்களுக்கு டாக்டர் ஐயாவுக்கு தெரியாத அரசியலை அவருக்கு தெரியும். பாமக பாஜகவுடன் சென்றால் என்னென்ன நடக்கும், ஏற்கனவே பாஜகவோட போன கட்சிகளின் மனநிலை என்ன, இன்றைக்கி அவங்களுடைய தரம் என்ன, எங்கே போய் நிற்கிறாங்க அப்படின்னு தெரியும். உள்ளே போய் ஐயோ நம்ம இருந்தோம்னா சரி வராதுன்னு சொல்லி பாதிலே வெளியில் வந்திருக்கிறது இன்றைக்கி அதிமுக. ஏன் வெளியில் வந்தாங்க? தனிப்பட்ட ரீதியில் சண்டை அதெல்லாம் ரெண்டாவதாக இருந்தாலுமே கூட டாக்டர் திரும்ப சொல்லுவார் அடிக்கடி, 2 பேரும் வெளியில் வந்தது ரொம்ப நான் வரவேற்கிறேன், வந்தது நல்லதாக போச்சு, திமுக அதிமுக பாஜக எதிராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. கேஸ் மோடி வரலன்னு வச்சுங்களேன், அன்புமணி வெளில வந்துடுவார் கூட்டணியிலேருந்து. வாய்ப்பு இருக்கு. ஏன் இப்போ ராஜ்யசபா யார் கொடுத்தது? அதிமுகவோட தானே. ஜிகே வாசனோட ராஜ்யசபா யார் கொடுத்தது? அதிமுக தான் கொடுத்தாங்க. எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா 2019 நீங்கள் யாரோட கூட்டணியில் இருந்தீங்க? பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க. 2019 உங்களுக்கு என்ன மந்திரி சீட் கொடுத்தாங்க? 14லையும் பாஜக கூட்டணி தான். அப்போ என்ன கொடுத்தாங்க? அதிமுக கிடையாது, தேமுதிக பாமக அதிமுகவில் இருந்தாங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த முறையும் உங்களுக்கு இவருக்கு மந்திரி சீட்டு கிடைக்கும்னு நினைக்கிறாரு. மந்திரி சீட்டு கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. ஐயா அன்புமணி ராமதாஸுக்கு கொடுக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இன்னொன்று, பாமக இடம்பெறும் கூட்டணி வெல்லும்னு இவங்க நம்புகிறாங்க. அது வந்து 90களில் இருந்திருக்கலாம், 2000ங்களுக்கு பிறகு அப்படி கிடையாது. 11ல் இடம்பெற்ற கூட்டணி தோல்வி தான், 14 தோல்வி தான், 19 தோல்வி தான், 21 தோல்வி தான். 11ல் வந்து திரும்பவும் ராமதாஸும் ஒரே கூட்டணியில் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் தோல்வி தானே உங்களுக்கு. 11 மகா தோல்வி இல்லை. ஸோ பாமக வந்து 2000ங்களுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற இடம் தோல்வியாக தான் முடிஞ்சிருக்குது, தவிர வெற்றியாலாம் ஒன்றும் முடியல. அந்த அடிப்படையில் பாமக எடுத்த முடிவு அப்படிங்கிறது ஆரோக்கியமானது வந்து சமூகத்துக்கும் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி என்ற தனிப்பட்ட ஒரு மாநில சுயாட்சியை பேசக்கூடிய, தமிழ் உணர்வை பேசக்கூடிய, தமிழுக்காக பேசக்கூடிய ஒரு கட்சிக்கும் அழகு அல்ல. அது வந்து ஒரு பேராபத்துன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். ஓகே, திமுக அலைன்ஸ், அதிமுக அலைன்ஸ் பேச்சு. அதிமுக அலைன்ஸில் வேறு என்னென்ன கட்சி இருக்காங்க? சீட் அலகேஷன் எதாவது நடந்துச்சு? அதிமுகவோட வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக பேச்சுவார்த்தையில் இருக்கிறதா சொல்கிறாங்க. உறுதியாயிரும்னு நினைக்கிறேன். தேமுதிக தான் போகணும். ஏன்னா தேமுதிக வெர்சஸ் பாமக தான். தேமுதிகவுக்கு பாமகவுக்கு செட் ஆகாது. அதனால தேமுதிக இந்த மாதிரி அது கன்ஃபார்ம்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆமாம். ஆனால் என்ன ஒன்று, அவங்க டிமாண்ட் ரொம்ப அதிகமாக வைக்கிறாங்க. இன்னொன்று அவங்க பையனுக்கு பிரேமலதா வந்து அதிமுகவோட கன்ஃபார்ம்ன்ற மாதிரி ஆமாம் இருக்கிறாங்க. அதிமுகவுக்கும் என்னன்னா விசாரித்தவங்க சொல்கிறாங்க, நான் வந்து சொல்லலை, விசாரித்த வரைக்கும் தெலுங்கு சமூகத்தின் ஓட்டு வந்து தேமுதிக இருந்தால் கிடைக்கும்னு அவங்க நம்புகிறாங்களாம். தேனி சைடில் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த சைடில் வந்து தெலுங்கர்களுடைய வாக்கு இருக்கும். பட்டியல் சமூக மக்களுடைய வாக்கு வந்து விஜயகாந்த்ன்ற முகத்துக்காக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அவர் இல்லைனாட்டி கூட அவருடைய ஃபேஸ் வச்சு தானே ஓட்டு கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேமுதிக வந்து இந்த முறை அதிமுகவோட தான் உறுதியாகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. எஸ்டிபிஐ ஆமாம், எஸ்டிபி தொகுதி எதுவும் இன்னும் அறிவிக்கலை. ஆனால் எஸ்டிபி அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்கல்ல. கூட்டணியில் இருக்கிறாங்க. ஜெகன்மூர்த்தியார் இருக்காரு, இவர் பூவை ஜெகன்மூர்த்தி இருக்காரு, வேற யாரு, கிருஷ்ணசாமி இருக்கிறாரு. கிருஷ்ணசாமி தென்காசி கன்ஃபார்ம். ஸோ அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு ஃபைனல் ஆகிடுச்சு. அடுத்து நாம் தமிழில் ஏதாவது அப்டேட் இருக்கா? சின்னம் கேஸ் வந்துச்சா சார்? நேற்று வர வேண்டியது கேஸு நேற்று வரல, இன்றைக்கும் வராதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. வருமா நேற்று வந்து ஆக்சுவலி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை மீட் பண்ணுறதுக்காக அவங்க 1 மணி நேரம் காத்திருந்து
டைமே ஒதுக்கப்படலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நாளையிலேருந்து வேட்புமனு தாக்கல் வந்து ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. நாளைக்கே போய் இவங்கெல்லாம் வேட்புமனு தாக்கல் செஞ்சு ஆகணும். ஒரு கட்சி வந்து ஆக்டிவ் ஆகணும், அதை பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணணும் அப்படின்னா சின்னத்தை முதல்ல சொல்லணும். அப்படி சின்னம் வாங்காமல் இருந்துச்சுன்னா அப்புறம் எல்லாத்துலையும் சுயேட்சையாக நிற்கிறோன்னு சொல்லிட்டு தனித்தனி சின்னத்தை கொடுத்து விடுவாங்க. அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு பொசிஷனுக்கு போயிடும். இன்றைக்கி இல்லை நாளைக்கு மதியானத்துக்குள்ளே கொடுக்குற சின்னத்தை வாங்கிட்டு போடுறது தான் நாம் தமிழருக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே சின்னம் வாங்கிட்டாங்க, பட் ரிவீல் பண்ணல. ஆக்சுவலி அதையும் நான் கேட்டேன், அதுவுமே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு சொல்கிறாங்க. இல்லை, சின்னம் வாங்கிட்டாங்க, புது சின்னம், ஆனால் அதை ரிவீல் பண்ணல. இந்த கேஸ் முடிஞ்சிட்டு என்ன நிலைமை பண்ணுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ ரிவீல் பண்ணலான்னா என்ன மாதிரி சின்னம் வாங்கியிருக்காங்க தெரியல, யாருமே சொல்ல மாட்டாங்க. வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் ரிவீல் பண்ணுறதா செய்தி, அங்கே வச்சு தான் அறிவிக்கிறது. அதுக்கிடையில விவசாயி சின்னம் கிடைச்சா கூடுதல் சந்தோஷம், கிடைக்கலன்னா புது சின்னத்தை வச்சு போட்டிடலாம். அந்த சின்னமும் நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகக்கூடிய சின்னம்னு சொல்கிறாங்க கட்சிக்காரங்க. என்ன சொன்னாங்கன்னா, நம்ம என்னென்ன பொது சமூகத்தில் இருக்கிறத அதை வச்சு பேசுவோம். ஆட்டோ சின்னம்னு முதல்ல சொன்னாங்க. தெரிஞ்ச வட்டாரங்களில் பார்க்கும்போது ஆட்டோவா அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆட்டோங்கிறது ரொம்ப எளிமையான ஒரு மக்களுடைய ஒரு சின்னம். ஆட்டோவில் போய் ஓட்டு கேட்கலாம், ஆட்டோலேயே போகலாம், ஆட்டோவே காமிக்கலாம், ஆட்டோலேயே ஓட்டு கேட்கலாம், எல்லாமே செய்யலான்ற மாதிரி இருந்துச்சு. அதன் பிறகு ஆட்டோ வந்து இன்னொரு கட்சி கொடுத்துட்டாங்க, ஸோ ஆட்டோ கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னா, அவருடைய அந்த போஸ்டர் பார்த்தீங்களா நீங்கள்? அந்த போஸ்டர் பார்த்தீங்களா, சீமானின் சின்னம் என்னன்னு? அதோட கலரு, அதோட டோனு, அதில் இருக்கிற சில விஷயங்களை அது உணர்த்துற மாதிரி எனக்கு தோணுது. ஆட்டோ தான் எனக்கு தோணுச்சு. எல்லோ அண்ட் பிளாக், எல்லோ பிளாக்காக இருக்கே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் கடைசியில் அது ஆட்டோவா, ஏன்னா ஆட்டோ இன்னொரு கட்சி கொடுத்துட்டாங்க. மிச்சம் இருக்கிற சின்னங்களுடைய லிஸ்ட்டு நான் பார்த்தேன். விசில் இருக்குது, செப்பல் இருக்குது, மைக் இருக்குது. மைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா திரு சீமானோடைய கொஞ்சம் ஒன்றி போகக்கூடிய ஒரு சின்னமாக தான் நான் கருதுகிறேன். ஒளிப்பெருக்கி, ஒலி வாங்கி மூலமாக தானே அவர் வந்து மக்களோட போய் கனெக்ட் ஆகிறாரு. ஸோ மேபி மைக்கு கூட அவருக்கு ஒரு கனெக்டடான ஒரு சிம்பிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ மைக் மேபி கிடைக்கலாம், கிடைச்சா அதை எடுத்துக்கலாம் அவங்க. செப்பல் வந்து ஒரு ட்ரோலிங் மெட்டீரியலாக மாற வாய்ப்பு இருக்குது. அருண், இவர் என்ன தான் செப்பலை தூக்கி காமிச்சு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாலும் அது சரியாக வராது. அது மக்கள் செருப்பு தூக்கி காட்டிச்சு நானும் செருப்பு ஓட்டு போகிறேன்னு சொல்லுவாங்களா, அதை வந்து எப்படி பார்ப்பாங்க? சரியாக வராது, அது சரியாக வராது. விசில்னு சொன்னால் விசில் அடித்தான் குஞ்சுகள்னு சொல்லிடுவாங்கன்னு திரு சீமானவர்களே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாரு. அதுவும் வாய்ப்பு இல்லை. மற்ற சின்னங்கள் இருக்குது, பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்களுக்கு சின்ன தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாங்க போல் இருக்கு. கட்சிக்காரங்க சொன்னது என்னென்னா, அங்கே தான் ரிவீல் பண்ணுவார், வேறு யாருக்கும் தெரியாதுன்னு வேறு சொல்கிறாங்க. மேபி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது, மறுபடியும் விவசாயிகள் சின்னம் கிடச்சா கூடுதல் சந்தோஷம். இவங்க வேறு சேர்ந்து சின்னத்தை பரப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப காமெடியான ப்ரெஸ் மீட் அது. அந்த காமெடிக்கு வந்து அளவே இல்லை. எனக்கு என்ன சந்தோஷம், அது எனக்கு என்ன அதில் வந்து சந்தேகம் அப்படின்னா, நம்ம வந்து நடுவண் அரசு, பாஜக, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இவங்கள மாதிரி தான் டவுட் பட்டுக்கிட்டே இருந்தோம். அதில் பார்த்தா வந்து தெலுங்கு தேசம், திராவிட தெலுங்கு தேசம் ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சியோட கூட்டணி வைக்குது. அவருடைய அந்த பயன்படுத்தக்கூடிய அந்த மகிழுந்தில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் அறிமுகம்னு எழுதியிருக்கிறாங்க. திமுக வண்டிலாம் போட்டிருந்தாங்க. அது வந்து எல்லாருக்கும் என்னன்னா, என்னப்பா இவங்களும் திமுகவும் கூட சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ஏன்னா திமுகவுக்கும் சிம்பிளுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்களெல்லாம் போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது நடுவனில் இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை. ஆனால் அதனால் யாரும் திமுக பெரிய உச்சரிக்கலை. இங்கே பார்த்தா திமுக கூட இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தம்பிகள் தரப்புல இருந்து திமுகவும் இதில் ஒரு கூட்டுங்க, பார்த்தீங்களா, திமுக பாஜக கூட்டு சேர்ந்து தான் நாம் தமிழ் கட்சியை வந்து முடக்கிறாங்கன்னு அவங்க ஒரு சைடில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நகைச்சுவையாக இருக்குது. அந்த என்னென்னா, அவருடைய அந்த ஜெயக்குமார்ன்ற ஒரு நபர் பேசுகிறாருல்ல, அந்த நகைச்சுவை அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது தமிழ்நாடு அரசியலை பார்க்கும்போது. அவர் வெளிப்படையாக அவருக்கு எதுவுமே தெரியலங்கிறத ஒத்துக்கிறாரு. நம்ம தேவேந்திரன் பழனிசாமி அவர்கள் வந்து இன்டர்வியூ எடுத்திருந்தாங்க கலாட்டாவில். அதில் அவர் பேசுகிறத பார்க்கும்போது, என்னடா இது இப்படியான ஒரு நபர் இருக்கிறாரு, அவரே அம்மா போய் உட்கார், நீ தான் இனிமேல் தமிழ்நாடுக்கு பொறுப்பாளர் பண்ணிட்டு அவர்கிட்ட நான் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு கொஸ்டின் கேட்டேன், கொள்கையை பற்றி சொல்லுங்கன்னாரு. கொள்கையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தார். நடுவில் நான் என்ன பண்ணேன்னா, ஏதோ கல்வி வேலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, ரிசர்வேஷன் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டேன். அந்த அம்மா, ஒரு அம்மா இருக்காங்களா லேடி, ரிசர்வேஷன் என்ன ரிசர்வேஷன் என்ன சொல்கிறாங்க புரியல. நம்மளும் தமிழ்நாடுக்கு சம்மந்தம் இல்லை, ஆந்திர பிரதேசில் அது தண்ணி கேட்டதுக்குங்க. என்னங்க கர்நாடகா தண்ணி தர மாட்டேங்கிறா, ஊர் சொல்லு தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான்னும் போது, நமக்கு கர்நாடகா சம்மந்தம் இல்லை, இது ஆந்திர பிரதேஷ்,
ஏங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு ஆந்திர பிரதேசங்கிறாங்க அந்த இல்லை, இது உண்மையாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக நாம் தமிழர் கட்சியை காலி பண்ணணும்னு நினச்சிருந்தா, இந்த சின்னத்தை முடக்கணும்னு நினச்சிருந்தா, தமிழ் தேசியம் பேசுகிற இன்னொரு கட்சிக்கு தூக்கி கொடுத்துருக்கூடாது. அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா கூட அது ஒரு பெரிய டஃபாக இருக்கும். ஐடியாலாம் பசங்க இருக்காங்க. அது வந்து ஒரு காமெடியான நபர்களுக்கு கொடுத்து நகைச்சுவையாக இருக்குது அதை பார்க்க. அவங்களுடைய கூட்டமே ஒரு நகைச்சுவை கூட்டம், கும்பல். அது என்னன்னா ஒரு வகையில் வந்து எப்படிலாம் இவங்களை வந்து வீழ்த்தணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களான்ற மாதிரி அவர் அதை பாசிட்டிவாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் பர்சனலாக நான் வந்து நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஆன்டி பிஜேபி, அண்ணாமலை, மோடி இவர்களை எதிர்த்த அந்த பேச்சு வீரியத்தை வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் திரு சீமான் அவர்கள் அதிகப்படுத்திடணும். அப்படி அதிகப்படுத்தினார்னா தான் அவர் மேலே அந்த அனுதாபமே வரும். யார் இதுக்கு காரணம்? பாஜக காரணம். பாஜக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட ஒன்றா இருக்கிறாங்க. அவங்க வண்டியை திமுக வண்டியை யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அது எல்லாருமே உங்களுடைய எதிரியாக தானே இருக்கிறாங்க. அப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக குடும்ப மக்கள்கிட்ட சேர்க்கும்போது தான், சே என்னப்பா இவர் கத்திக்கிட்டே இருக்காரு, இவருக்கு ஓட்டு போடக்கூடாது, இப்படிலாம் பண்ணுறாங்களாமே சேர்ந்து அடிக்கிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை ஒன்று மக்கள் மத்தியில் வரும். அதுக்கு ஸ்ட்ராங்கான ஆன்டி பிஜேபி மைண்ட் செட்டை அவர் பரப்பணும் அப்படிங்கிறது தான் இருக்கிற கலை யதார்த்தம். அப்படி பண்ணால் தான் அவரால் வந்து அடுத்த காலத்தை நோக்கி நகர முடியும்னு நினைக்கிறேன். ஒரு சில தொகுதியில் நிறைய இடங்களில் வேட்பாளர் அறிவிச்சிட்டாரு, இன்னும் ஒரு சில இடங்களில் மட்டும் அறிவிக்க. ஆமாம், மயிலாடுதுறையில் காளியம்மாள் நிற்கிறாங்க, திருச்சியில் வந்து ஒரு நபர் நிற்கிறார், அவர் விழுப்புரத்தில் களஞ்சியம் நிற்கிறார், விழுப்புரத்தில் களஞ்சியம் நிற்கிறாரு. ஸோ வித்தியாசமாக இருக்க போகுது 2024. அடுத்தடுத்து இன்னும் நிறைய பேசலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி அருள்.